சோமரத்ன ராஜபக்ஷவின் திடீர் முடிவு பெரும் நம்பிக்கை பெற்றுள்ள தமிழர் தரப்பு. செம்மணி பகுதியில் அடுத்தடுத்து வெளிப்படும் மனித எச்சங்கள். யாழ்ப்பாணத்தில் இப்படியும் சம்பவம். போதைப்பொருள் பாவித்த கணவன் மனைவி கைது. பகீர் கிளப்பும் திருகோணமலை கடற்படை முகாம். உண்மைகளை கக்கும் முன்னாள் கடற்படை தளபதி. அரச பேருந்தின் சாரதி அதிரடியாக கைது. யாழில் முதியவர் ஒருவருக்கு நேர்ந்த பரிதாப நிலை. மாத்தறை துப்பாக்கிச்சூடு முக்கிய ஆதாரம். மொத்த இளைஞர் சமுதாயத்துக்கு பேரிடி. ஆத்திரத்தில் நாமல் ராஜபக்ஷ. கொழும்பில் இருந்து வெளியேறுகிறார் மஹிந்த ராஜபக்ஷ. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள முக்கியமான தகவல். யாழில் ஸ்ரீலங்கா கடற்படையின் மறுபக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷவின் கருத்து தமக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டு விழுந்ததை போன்று இருப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்தனர். அதன்படி சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை வழங்குவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், புலம்பெயர் தமிழர்கள் என சகல தரப்பினரும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக சாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரின் மனைவி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் மேலும் 4 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 130 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் 120 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 29வது நாளாக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்த ராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டது. தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் நடைபெற்றது. திருகோணமலை கடற்படை முகாம் அமைந்துள்ள கேன் சைட் எனப்படும் நிலத்தடி சித்திரவதை முகாம் ஒரு சட்டவிரோத தடுப்பு மையமாக இருந்ததாக முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்கிய வாக்குமூலத்தில் தெரியப்படுத்தியுள்ளார். இவர் கடந்த 2010 அக்டோபர் 1ஆம் தேதி கடற்படை உளவுத்துறை பணிப்பாளராக பதவியேற்ற பின் அப்போதைய கடற்படை தளபதி சோமதிலக திசாநாயக்கவிடம் எழுத்து மூல அனுமதி பெற்று கேன் சைட் முகாமை பார்வையிட்டதாக தெரிவித்தார். அதன்போது அங்கு 40 முதல் 60 வரையிலானவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் எல்லோரும் சட்டப்படி கைது செய்யப்பட்டோ நீதிமன்ற உத்தரவு இன்றி தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். விசாரணையின் போது இந்த முகாமில் 2 வெளிநாட்டவர்கள் உட்பட பலர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததை பல சாட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இது தொடர்பில் கடற்படை தளபதியிடம் தடுத்து வைக்கப்பட்ட நபர்களின் பெயர் பட்டியலை கோரியிருந்தாலும் தற்போதைய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கஞ்சன பனாகொட இதுவரை அந்த விவரங்களை வழங்கவில்லை என்றும் சிஐடி தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நீண்ட காலமாய் கெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். இதன்பொழுது அவர்களிடமிருந்து 90 மில்லிகிராம் கெரோயின் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரங்கள் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குடிபோதையில் வாகனம் செலுத்தியதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தோட்டுநர் ஒருவர் நுவரெலியா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். குறித்த பேருந்து வெளிமடையிலிருந்து நீர்கொழும்புக்கு பயணித்துக் கொண்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட போது ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் மது போத்தல்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திவலப்பட்டிய டிப்போவைச் சேர்ந்த குறித்த பேருந்து வேறொரு ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பயன்படுத்தி அதன் இலக்குக்கு அனுப்பப்பட்டது. கைது செய்யப்பட்ட ஓட்டுநர் நாளை நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் தவறுதலாக உடையில் தீப்பற்றியதால் முதியவர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்தார். சம்பவத்தில் பட்டினசபை வீதி மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சின்னமணி வயது 95 என்பவரை உயிரிழந்தார். கடந்த 26ஆம் தேதி சுருட்டு புகைப்பதற்கு பற்ற வைத்த தீக்குச்சியை தவறுதலாக அவர் அணிந்த ஆடையில் போட்ட வேளை தீப்பற்றியதில் அவர் தீக்காயங்களுக்குள்ளானார். பின் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாத்தறை பிரதேசத்தில் நேற்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6:30 மணியளவில் மாத்தறை கந்தரை அருகே கபுகம பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது.
அதில் இலக்கான வர்த்தகர் ஒருவர் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் குறித்த துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய ஸ்கூட்டி ரக மோட்டார் சைக்கிள் நேற்று மாலை 3 மணியளவில் ஜடியன பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் தேசிய இளைஞர் சேவைகள் சபையை அரசியலாக்கிவிட்டதாகவும் சுதந்திரமான இளைஞர் செயற்பாட்டை அடக்குமுறைக்குட்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். களுத்துறை மாவட்ட இளைஞர் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பூர்ண சத்யஜித் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்ட அவர், இந்த கைது தெளிவான ஒடுக்குமுறை நடவடிக்கை என்று கூறினார். தேசிய இளைஞர் சேவைகள் சபையை அரசியலாக்குவது நாட்டில் உள்ள மொத்த இளைஞர் சமுதாயத்துக்கும் பேரிடி என்றும் இதை தாங்கள் கடுமையாக கண்டிப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் ஒருவரை தாக்குவது மட்டுமல்ல, இலங்கையில் சுதந்திரமான இளைஞர் தலைமைத்துவத்தை தாக்கும் செயல்பாடு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ஒழிக்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் தன்னுடைய தந்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த சொத்துக்கள் எதுவும் பலவந்தமாக அபகரிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எடுக்கப்படும் சில முடிவுகள் பின்னர் அவர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பக்கூடும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுக்கின்ற இந்த முடிவுகள் எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு தடையாக மாறக்கூடும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அமைப்பாளர்கள் குழுவிற்கு நியமன கடிதங்களை வழங்கிய பின்னர் பத்திரிகையாளர்களுடனான கேள்வி பதில் அமர்வின் பொழுதே அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்திருந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய அரசு அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதிக்குள் இன்னும் தங்கள் அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அதிகாரிகளுக்கு 2023ஆம் ஆண்டு 9ஆம் எண் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 90 கீழ் வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 30 முதல் ஆகஸ்ட் 31 வரை தாமதமாக சமர்ப்பித்தால் சட்டப்படி அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த ஆணைக்குழு மேலும் கூறியுள்ளது. யாழ் பருத்தித்துறையில் காணாமல் போன தனிநபர்கள் குறித்து விசாரிக்க சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை கடற்படை புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் பின்தொடர்ந்து வந்ததாக குற்றப்புலனாய்வுத் துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். பருத்தித்துறையில் காணாமல் போனவர்கள் தொடர்புடைய ஒரு விடயத்தை விசாரிக்க தங்கள் திணைக்கள அதிகாரிகள் சென்றபோது 2 மோட்டார் சைக்கிள்களில் 4 பேர் அவர்களை பின்தொடர்ந்ததாகவும் அவர்களை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர்கள் கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அவர்களை தொடர்ந்து விசாரணை செய்ததில் காங்கேசன்துறை பகுதிக்கு பொறுப்பான கடற்படை உளவுத்துறை பொறுப்பதிகாரி லெப்டினன்ட் கமாண்டர் ரூபசிங் என்பவரை சிஐடியை பின்தொடர உத்தரவிட்டதாக அவர்கள் குறிப்பிட்டனர். இதுகுறித்து நீதிமன்றத்துக்கு அறிவித்த சிஐடி அதிகாரிகள் ரூபசிங்கவையும் அழைத்து விசாரித்துள்ள நிலையில் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர் ஒருவரை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கேதனவின் வழக்கு விசாரணையின் போதும் கமாண்டர் ரூபசிங்க நீதிமன்றத்தில் இருந்துள்ளமை சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணமாக இருப்பதாக தெரிவித்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வை காண உள்ளதாக தெரிவித்தார். வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்ட நிகழ்வு வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.